காவேரி வந்து டேட்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு கடையை பார்க்குறாங்க. பசிக்குது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. உடனே விஜய் வந்து எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். என்ன நம்ம பசிக்குதுன்னு சொல்கிறது இவர் கேட்டுச்சோன்னு யோசிக்கிறாரு. உடனே வந்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னோடனே இங்கேயா அப்படின்னு ஏன் இந்த மாதிரி கடைகள்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தான் வந்து ரிச் மேன் ஆச்சு, இங்கெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சிரிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வந்து அங்கே வந்து விற்கிறத வந்து சாப்பாடு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டே வந்து அப்படியே வந்து ஜாலியாக வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் சொல்கிறாரு, சரி உங்களை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மார்னிங் வந்து மீட் பண்ணுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் வந்துடுங்க, நம்ம போகலாம் அப்படின்னோடனே சரி சரி உண்மையிலே சொல்லப்போனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பையன் கூட நான் டேட் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலே இருக்காங்களே, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. என் அம்மாலாம், எங்கள் அம்மா எப்படி சந்தோஷப்பட போகிறான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சிரிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி காவேரி விஜய் டேட்க்கு போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை 2 பேருக்குள்ளே அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல சாரதாக்கு. நிஜமாவாடி சொன்னேன், அப்போ நாளைக்கு போறியா தம்பி கூட அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நான் தான் சொன்னேன்ல என் அம்மா எப்படி சந்தோஷப்படுறாங்கன்னு பார்த்தோன்னே விஜய் சிரிக்கிறாரு. உடனே விஜய் பார்த்துட்டு வீடு வந்து அப்படியே கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறார் வெளியே. என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, காவேரி எழுதி எங்களால் நம்பவே முடியல, இப்படி மாறி இருக்கா அப்படின்னு. என்னாலே நம்ப முடியலங்க. நாளைக்கு டேட் போகலாமான்னு கேட்டா சரின்னு சொன்னால் சந்தோஷப்படுறா. எங்கே கூட்டின்னு போகிறீங்க? அது சர்ப்ரைஸ், கூட்டின்னு போயிட்டு வந்தோன்னு சொல்கிறேன். எப்படியோ காவேரி நீங்களும் சந்தோஷமாக இருந்தேன், எங்களை அது போதும் பிரதர் அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, நைட்டு தூங்கும்போது விஜய் பற்றி யோசிக்கிறாங்க. விஜய் பேசுனது கண்டிப்பாக அந்த அன்பு எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் அப்படி சொன்னது எல்லாத்தையும் நினச்சி இப்போ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரிக்கு ஒரு யோசனையாக இருக்குது. உடனே யோசனை பண்ணிகிட்டே வந்து நாளைக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, ஒன்றும் புரியலையே, எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், எங்கேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. எங்கே வந்து விஜய் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். உடனே குழந்தைய கூப்பிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூக்கி விளையாடுறாரு. என்னப்பா என்னாச்சுப்பா, நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மு கேட்குறா. இன்றைக்கி உன் அம்மா என்ன சொன்னால் திரும்ப என்னப்பா சொன்னாங்க, என் கூட நாளைக்கு வெளியே வரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியாப்பா, அது மட்டும் கிடையாது, என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான், நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கா. ஆனால் கொஞ்சம் வந்து நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அதுக்காக நாளைக்கு வெளியே கூட்டின்னு போகிறேன்னு இருக்கேன். அப்போ நானும் நான் தான் சொன்னேன்ல, இது கப்புள்ஸ் போகிறது, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரிப்பா சரி, அம்மா கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பாங்கல்ல இப்போ. அப்படி தான் எதிர்பார்க்குறேன், நாளைக்கு கூப்பிட்ருக்கா, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. எங்கள் விஜயும் காவேரியும் வந்து அப்படி நடந்த விஷயத்த நினச்சி சந்தோஷமாக அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் காவேரி வந்து கிளம்புறாங்க. எடடி காலையில் கிளம்பிட்டேன் அப்படின்னோடனே ஆமாம்மா சீக்கிரமாக போனால் தானே அவர் எங்கே கூட்டின்னு போகிறான்னு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சந்தோஷமாக கிளம்புறாங்க. விஜய் வந்து வண்டியில் ஹானர் அடிக்கிறாரு. காவேரி வெளியே ஓடி போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரியும் காவேரியோட ஃபேமிலியும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க. விஜயும் காவேரியும் வந்து 2 பேருமே வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி கேட்குறாங்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த இடத்த பார்த்தா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னோடனே என்ன இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து அந்த இடம் வந்து அவரோட அந்த பழைய வீடு. அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இது வீடு அப்படி சொன்னோன்னே ஆக்சிடென்ட் ஆகி நான் இந்த வீட்டுக்கு தான் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே உடனே பார்க்குறாங்க. இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷலானது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னோடனே காவேரி இறங்குறாங்க. இறங்கினோன்னா அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் ஒவ்வொன்றா வந்து வர ஆரம்பிக்குது. ஒன்றும் புரியாமல் அப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. காவேரிக்கு மெமரியில் வந்து போகுது. அப்படி யோசிச்சுட்டே வந்து உள்ளே வராங்க காவேரி. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இந்த வீடை பார்த்து. உண்மையிலேயே எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஏன்னு எனக்கே புரியல அப்படின்னோடனே நான் அதான் சொன்னேன் மிஸ், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததில் கண்டிப்பாக சீக்கிரமாகவே என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பீங்க பாருங்கள், ரொம்ப மனப்பூர்வமாக சம்மதிப்பீங்க, என்னை ரொம்ப பிடிச்சும் போயிடும் உங்களுக்கு அப்படின்னோடனே இப்போவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு விஜய். சரி உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. காவேரி ஒவ்வொரு விஷயமா பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் ஒன்று ஒன்றா வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன மிஸ் என்ன ஆச்சு அப்படின்னோடனே இல்லைங்க, இந்த வீட்டுக்கு நான் முதல்ல வர்ற மாதிரி இல்லைங்க, ஆல்ரெடி இந்த வீட்டிலே வாழ்ந்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, இங்கே எல்லாமே எனக்கு பழகிற மாதிரியே இருக்குது, எதனால் இப்படி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு காவேரி குழம்பி போகிறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே போனோன்னே காவேரி அப்படியே எக்ஸைட் ஆகிறாங்க. சந்தோஷம் தாங்க முடியாமல் உணர்றாங்க.